So the next topic is the complex integrations. So in this chapter we have to study the topic of integration of the complex functions as well as complex values. So complex values எப்படி integrate பண்றதுங்கிறத நாம இங்க study பண்ண போறோம். So in this chapter we are going to study the topic of Laurent's series. This is the most important topic of this chapter. So please you don't forget it, very careful. So இந்த காம்ப்ளெக்ஸ் இன்டகிரேஷன் அப்படிங்கிறது ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் எப்படி இன்டகிரேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து ஸ்டடி பண்ண போகிறோம். ஸோ இந்த சாப்டர் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லாரன்ஸ் சீரீஸ் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு சீரீஸாக இருக்குது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி வி எக்ஸ்பெக்ட் ஒன் 8 மார்க் கொஸ்டின் ஃப்ரம் திஸ் செக்ஷன் லாரன்ஸ் சீரீஸ். ஸோ டெய்லர்ஸ் அண்ட் லாரன்ஸ் சீரீஸ் அப்படின்னு பாசிபிலிட்டி இருக்குது கேட்கறதுக்கு. ஸோ இப்போ லாரன்ஸ் சீரீஸ் அப்படின்னா ஸோ ஒரு டெய்லர் சீரீஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த எக்ஸ்பான்ஷன்ல எல்லாமே பாசிட்டிவ் பவர்ஸ் தான் உங்களுக்கு இன்வால்வ் ஆயிருக்கும். பட் ஒரு லாரன்ஸ் சீரீஸ் அப்படிங்கிற போது பாசிட்டிவ் ஆஸ் வெல் அஸ் நெகட்டிவ் பவர்ஸ் ஆல்சோ இன்வால்வ்டு. அப்போ இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ எஃப் ஆஃப் இசட்னா என்ன? ஸோ ஒரு டூ கான்சென்ட்ரிக் சர்க்கிள் mod z minus a equal to r1 mod z minus a equal to r2. கான்சென்ட்ரிக் சர்க்கிள் அப்படின்னா இந்த டூ சர்க்கிளுக்கும் சென்டர் சேமாக இருக்கும். ஸோ ரேடியஸ் வந்து டிஃபரெண்டாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு டூ சர்க்கிள்ஸ். ஸோ அந்த எஃப் ஆஃப் இசட் அப்படிங்கிறது அனாலிட்டிக் இன் தி இன்சைட் த ஆனுலர் ரீஜியன். ஸோ இதில் அனாலிட்டிக் இருந்துச்சுன்னா தட் கேன் பி ரிட்டன் as like this. So we have some values on an as well as bn. So this series is called the Laurent's series அப்படின்னு சொல்றாங்க. சப்போஸ் 2 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா இதை நீங்கள் எழுதிக்கணும். ஸோ நம்மளுடைய டார்கெட் ஒரு ஃபங்க்ஷன்ஸை எப்படி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுறது யூசிங் லாரன்ஸ் சீரீஸ் அப்படிங்கிறத இங்கே மெயினாக நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம். ஸோ அதில் வந்து உங்களுக்கு 2 இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா ஆல்ரெடி நோ அபவுட் தட். So 1 plus z the whole power minus 1. So already we studied sometime 1 plus x the whole power minus 1 அப்படின்னு படிச்சிருப்போம். So 1 plus z the whole power minus 1 equal to 1 minus z plus z square minus z cube plus etc. if mod z less than 1. இதே மாதிரி 1 minus z the whole power minus 1 வந்துச்சுன்னா எல்லா டேர்முமே plus. Just you are keeping in mind the cross v plus middle plus இங்க minus இருந்ததுன்னா plus into minus minus alternatively come plus and minus. So inga minus minus into minus plus, so all the term so must be plus. So inga madhiri inda formula ஞாபகம் வச்சுக்கோங்க. So next we are going to the problem from the Laurent's series. First problem, say expand the function f of z equal to 1 by z minus 1 into z minus 2. Expand the function f of z equal to 1 by z minus 1 into z minus 2 as a Laurent's expansion. Expansion in first subdivision mod z less than 1, second subdivision mod z greater than 2, so third subdivision so 1 less than mod z less than 2. So we want to the expansion Laurent's series expansion of this function. So இந்த மாதிரி ஒரு function உடைய expansion Laurent's series expansion கேட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? So first இதுக்கு வந்து 2 steps இருக்குது. First step, any question is given from the Laurent's series expansion. So the first step we must apply the partial fraction. Step 1ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஸோ முதல்ல கொடுத்துருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் எடுங்க z minus 1 into z minus 2. So step 1 to apply the partial fraction. புரியுதா? ஸோ partial fraction apply பண்றோம். ஸோ partial fraction apply பண்றதுக்கு f of z equal to 1 by z minus 1 into z minus 2. ஸோ பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து செக் பண்ணணும். ஸோ இது வந்து ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இருக்குதா அப்படின்னு. அதாவது இங்கே இருக்க டினாமினேட்டர் டிகிரியை விட ஸோ நியூமரேட்டர் டிகிரி லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா அது ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்ளை பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு ப்ராப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைப் ஆல்ரெடி ஐ டோல்ட். ஸோ வி ஹாவ் 3 டைப் ஆஃப் பார்ஷியல் ஃப்ராக்ஷன். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த டினாமினேட்டர். டினாமினேட்டரை பொறுத்து 3 டைப்பாக பிரிக்கிறாங்க. So இது வந்து first type linear factor comes only 1 times. So இது எப்படி எழுதலாம்னா a by z minus 1
plus b by z minus 2. அப்புறம் இதுக்கு LCM எடுத்தா z minus 1 into z minus 2 LCM. ஸோ இங்கே வந்து a into z minus 2 plus b into z minus 1 அப்படின்னு வந்தா. ஸோ 1 by z minus 1 into z minus 2. Therefore, இதிலிருந்து எழுதலாம்னா 1 equal to a into z minus 2 plus b into z minus 1. ஸோ இங்கே இருக்கிற நியூமரேட்டர் வேல்யூவை இங்கே இருக்கிற நியூமரேட்டர் வேல்யூவை ஈக்குவேட் பண்ணலாம்னு ப்ராப்ளம் கிடையாது. ஸோ அப்புறம் put z equal to நம்மளாவே வேல்யூ கொடுக்குறோம் z equal to ஸோ 1 அப்படின்னு கொடுத்தோம்னா z இருக்கிற இடத்துல 1 கொடுத்தா இது equation 1 அப்படின்னு வச்சுக்கோங்க தேவைன்னா. ஸோ z equal to 1 in 1 implies ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு 1 தான் இருக்குது. ஸோ a into ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் z க்கு 1 கொடுத்தா -1 ப்ளஸ் இந்த டேர்ம் டோட்டலாக 0 ஆயிடும். this implies ஸோ a equal to -1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ put z equal to 2 அப்படின்னு கொடுக்குறோம் in equation 1 implies இங்கே லெஃப்ட் சைடு 1 இருக்குது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டேர்மில் z க்கு 2 கொடுத்தா 0 ப்ளஸ் b into 1 அப்படின்னு கிடைக்கும். this implies b equal to 1 அப்படின்னு கிடைச்சிடும். So why we can give z equal to 1 as well as z equal to 2. ஏன் z equal to 1 கொடுக்குறோம்? ஸோ நாமளாவே அசியூம் பண்ணுறதுனா ஸோ இங்கே டினாமினேட்டில் z minus 1ங்கிற ஃபேக்டர் வந்திருக்கிறதுனால z equal to 1. ஸோ டினாமினேட்டில் z minus 2ங்கிற ஃபேக்டர் வந்திருக்கிறதுனால z equal to 2. ஸோ a b வேல்யூவை இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. therefore f of z equal to ஸோ a by a வேல்யூ என்ன இருக்கு அப்படின்னா -1 by z minus 1 plus b value so 1 by z minus 2. So the first step is over. Any question is given from the Laurent's series expansion. So we must apply the partial fraction. So before applying the partial fraction, we must check whether it is a proper fraction or not. That is important. So in the denominator இருக்கிற டிகிரியை விட numerator லெஸ்ஸா இருக்கணும். ஈக்குவலாவும் இருக்கக்கூடாது, ஹையராவும் இருக்கக்கூடாது. So the லெஸ்ஸா இருந்துச்சுன்னா டைரக்டா we can apply the partial fraction. சரி நம்ம 1 by 1 கண்டுபிடிக்கிறோம். So first regionல what about the expansion அப்படின்னு பார்க்கலாம். So key step 2. So to apply, to find out the expansion, to apply the expansion. புரியுதா? To find the expansion. So first condition பாத்தீங்கன்னா mod z less than 1ங்கிற region. So mod z less than 1 அப்படிங்கிற போது so we take f of z equal to -1 by z minus 1 plus 1 by z minus 2. So for our convenience we can give the cross way how to find out the expansion. So நான் வந்து உங்களுக்கு ஒரு cross way சொல்றேன். நம்மளுடைய region வந்து பாத்தீங்கன்னா mod z less than 1. So mod z less than 1 அப்படிங்கிற regionக்கு இந்த இதனுடைய expansion என்ன? So இங்க we have only one symbol region is mentioned. So ஒரே ஒரு இதை மட்டும் தான் இங்க mention பண்ணியிருக்கிறாங்க. So அப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இதுல பாருங்க. So இங்க வந்து இந்த கான்செப்டை தான் இந்த 2 ஃபேக்டர்ஸுக்கு நீங்க அப்ளை பண்ணணும். ஸோ இதை வந்து நான் என்ன செய்யறேன் அப்படின்னா கிராஸ் வேல சொல்றேன். ஸோ இது கிரேட்டர் வேல்யூ. ஸோ இந்த கிரேட்டர் சைடு வந்து நம்பர்ஸ் இருக்கும் அல்லது கிரேட்டர் சைடு வந்து வேரியபிள் இசட் இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளத்துல கிரேட்டர் சைடு வந்து ஸோ திஸ் இஸ் அ கிரேட்டர் சைடு நோ. ஸோ கிரேட்டர் சைடு திஸ் இஸ் அ கிரேட்டர் சைடு. ஸோ கிரேட்டர் சைடு ஸ்மாலர் சைடு புரியுதா? ஸோ இந்த கிரேட்டர் சைடில் வந்து நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா ஸோ இங்கே இருக்கிற ஃபேக்டர்ஸ்லேருந்து நம்பர் சுட் பி டேக் அவுட் வெளியே எடுக்கணும். ஸோ சப்போஸ் கிரேட்டர் சைடு கம்ஸ் வேரியபிள் இசட் வந்துச்சுன்னா ஸோ இசட் சுட் பி டேக் அவுட் ஃப்ரம் தி ஃபேக்டர். இப்போ -1 பை ஸோ இங்கே இசட் -1 இருக்குது. கிரேட்டர் சைடு கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்கிறதுனால ஸோ இங்கே இருக்கிற கான்ஸ்டன்ட் சுட் பி டேக் அவுட். -1 வெளியே எடுத்துருங்க. ஸோ -1 வெளியே எடுத்தீங்கன்னா 1. ஸோ இசட்லேருந்து -1 வெளியே எடுத்தீங்கன்னா -z plus 1 by அதே மாதிரி இங்க இந்த டேர்மும் இதே தான் அப்ளை பண்ணணும். So greater side constant should be take out. -2 வெளியே எடுத்தீங்கன்னா 1 minus z by 2 அப்படின்னு வந்துடும். So இந்த மைனஸும் மைனஸும் கேன்சல். 1 by 1 அப்படின்னா 1. So இதை நியூமரேட்டர்ல கொண்டு வந்துருங்க. So 1 minus z the whole power -1. Minus into plus minus -1 by 2 into இது அப்படியே நியூமரேட்டர்ல கொண்டு வந்துருங்க. 1 minus z by 2 the whole power -1. So அப்புறம் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. ஸோ முடிஞ்சு 1 minus z the whole power -1 1 plus z plus z square plus etc. -1 by 2 into இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. 1 minus z the whole power -1. So z இருக்க இடத்துல z by 2 1 plus z by 2 plus z by 2 the whole square plus etc. So this is called the expansion of this function in this region mod z less than 1.
So second region, so mod is set greater than 2. So now we take f of z, எடுத்துக்கங்க f of z minus 1 by z minus 1 plus 1 by z minus 2. So இப்போ பாத்தீங்க அப்படின்னா, so இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம், இந்த region என்ன கொடுத்திருக்கிறோம், mod is set greater than 2. So greater side வந்து the cross way, I will give the expansion, I will give the cross way, I am telling the cross way. பொதுவா வந்து உங்களுக்கு mod set less than 1 இருந்துச்சுன்னா தான் so the expansion valid ஆகுங்கிறது நம்மளுடைய general formula. So இந்த கான்செப்ட்ல வரது மாதிரி இந்த இதை அப்ளை பண்ணணும். So நான் உங்களுக்கு இங்க cross wayல உங்களுக்கு சொல்றேன். So greater side variable இருக்கறனால variable should be take out minus 1 by, so greater side வந்து variable, so z should be take out, z வெளிய எடுத்தா 1 minus 1 by z plus அதே மாதிரி தான் இங்கேயும் z தான் வெளிய எடுக்கணும். ஒரே ஒரு ரீஜன் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. So great z வெளிய எடுத்தா 1 minus 2 by z. So இப்போ minus 1 by z into இது நியூமரேட்டர்ல கொண்டு வந்துருங்க. So the whole power minus 1 plus 1 by z into 1 minus 2 by z the whole power minus 1. So minus 1 by z into the expand பண்ணுங்க 1 minus z the whole power minus 1. So 1 plus 1 by z plus 1 by z the whole square plus etc. Plus 1 by z into அதே மாதிரி இதை expand பண்ணுங்க 1 plus 2 by z plus 2 by z the whole square plus etc. So this is the expansion of the function in this region. So the third region is the third region 1 less than mod z less than 2. So here we can take this, this can be written as 1 less than mod z and mod z less than 2. So இங்க வந்து ஒரே region two case நம்ம பார்க்கிறோம். So 1 less than mod z less than 2. Now we take f of z equal to minus 1 by z minus 1 plus 1 by z minus 2. இப்போ இந்த இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இதை மட்டும் எடுத்து செப்பரேட் அப்ளை பண்ணுவாங்க, இதை எடுத்து செப்பரேட் அப்படி அப்ளை பண்ணவே கூடாது. ஸோ இதுல செப்பரேட்டா கொடுத்துருக்குறாங்க, டூ பிளேசஸ்லயும் இதை அப்ளை பண்ணும். ஆனா இங்க பாருங்க இசட்டுக்கும் ஒன்னுக்கும் ரிலேஷன்ஸ் உள்ள ஒரு பிளேஸ் இங்க இருக்குது. ஸோ அதுல ஓப்பன் சைடு கிரேட்டர் சைடு என்ன இருக்கு அப்படின்னா கிரேட்டர் சைடு வேல்யூ கம்ஸ் z. ஸோ இப்போ z minus 1ல இருந்து ஸோ z should be take out. ஸோ z வெளியே எடுத்துருங்க 1 minus 1 by z plus 1 by இங்க பாருங்க ஸோ z-க்கும் 2க்கும் ரேஷனல் ஃபேக்டர்ல ஓப்பன் கிரேட்டர் சைடு வந்து 2 இருக்குது. ஸோ the greater side 2 இருக்கிறதுனால 2 should be take out minus 2. ஸோ minus 2 should be take out 1 minus z by 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ பாருங்க minus 1 by z into இது நியூமரேட்டர்ல கொண்டு போனீங்கன்னா minus 1 by z the whole power minus 1 minus 1 by 2 into 1 minus z by 2 the whole power minus 1. Just expand this function as for this way, so you'll get the required answer. So we want to the expansion of f of z as Laurent's series in these two regions அப்படின்னு பாருங்க. So totally we have two questions. So they expand the Laurent's series expansion in this place, no? So இப்படி கொடுத்தாங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு நான் இங்க உங்களுக்கு ஷார்ட்டா ஃபாஸ்டா சொல்லிடுறேன். So இப்போ பாருங்க இதுல f of z equal to z square minus 1 by this. So first step to apply the partial fraction அப்படின்னு சொல்லி இருக்கிறோம். So partial fraction apply பண்ணோம்னா so அது ப்ராப்பர் ஃபிராக்ஷனா இருக்கணும். இந்த ப்ராப்ளத்துல so denominatorல இருக்கிற டிகிரி 2, நியூமரேட்டர்ல டிகிரி 2. So denominator விட நியூமரேட்டர் டிகிரி லெஸ்ஸா இருந்துச்சுன்னா தான் அது ப்ராப்பர். So அப்படி இல்லைன்னா அது ப்ராப்பர் ஃபிராக்ஷன் கிடையாது. அப்ப இது என்ன பண்ணணும் அப்படின்னா டைரக்டா a by, so majority students is doing like that. So a by z plus 2 plus b by z plus 3. That is absolutely wrong. So this is dangerous. So this is important. So இந்த மாதிரி எழுதவே கூடாது. So இது வந்து improper fraction இருக்கறனால so we can do this kind of adjustment. f of z can be written as இந்த மாதிரி same degree வந்துச்சுன்னா a அப்படின்னு சொல்லிட்டு additional ஒரு arbitrary constant plus b by so இங்க இருக்கிற z plus 2 plus c by z plus 3 அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். So majority people வந்து a by z plus 2 plus b by ன்னு எடுப்பாங்க. That is absolutely wrong. Suppose here we have z minus 1 mean that is okay. So z minus 1 mean that is okay. இங்க இருக்கிற டிகிரியோட இங்க லெஸ்ஸா இருக்குது, அப்ப a by அப்படி எடுத்துக்கும். பட் இங்க z square minus 1 by z plus 2 into z plus 3ங்கிற போது so the improper fraction இருக்கிறதுனால so எந்த காரணத்தை கொண்டு இந்த மாதிரி நம்ம எடுக்க கூடாது.
A plus B plus C by அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த A எதுக்காக நம்ம அடிஷ்னலாக போட்டோம் அப்படின்னா, ஸோ இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை நம்ம பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்ளை பண்ணுறதுக்காக A போட்டிருக்கோம். ஸோ அப்புறம் இதுக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா Z plus 2 into Z plus 3. ஸோ இங்கே என்ன வரும் அப்படின்னா A into Z plus 2 into Z plus 3. ஸோ plus B into Z plus 2 இருக்குது, Z plus 3 plus C into Z plus 3 இருக்கிறதுனால Z plus 2. So left side z square minus 1 by this. But therefore z square minus 1 equal to this. Put z equal to minus 2 போடுங்க. Put z equal to minus 3 போடுங்க. அப்புறம் put z equal to 0. ரெண்டு வேல்யூ தான் நம்ம ஃபேக்டரை வச்சு போட முடியும். இன்னொரு வேல்யூ நமக்கு கிடையாது. அப்போ நாமவே z equal to 0 அப்படின்னு போட்டா so a equal to so 1, b equal to 3, c equal to minus 8 அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ இதில் அப்ளை பண்ணும்போது 1 plus 3 by z plus 2 plus c value minus 8 by so z plus 3 அப்படின்னு f of z கிடைச்சிடும். ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரீஜன் எடுங்க. ஸோ mod z greater than 3. ஸோ mod z greater than 3 அப்படின்னா the greater side so comes z. ஸோ இப்போ இந்த ஃபேக்டர் இந்த z வெளியே எடுங்க. ஸோ இங்கேருந்து z வெளியே எடுத்துக்கிட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. you will get the required answer. ஸோ 2 less than mod z less than 3 இருக்குதா? ஸோ 2 less than mod z அப்புறம் mod z less than 3. ஸோ இசட்டும் 2 இருக்கிற பிளேஸில் கிரேட்டர் சைடு வந்து இசட் இருக்கனால இங்கேருந்து இசட்டை வெளியே எடுக்கணும். ஸோ இங்கே வந்து இசட்டும் 3 உள்ள ரீஜனில் கிரேட்டர் சைடு 3 இருக்கிறனால ஸோ 3 should be take out. அப்புறம் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. ஸோ யூ வில் கெட் தி required answer very easiest way. ஸோ அப்புறம் ஸோ இந்த f of z அப்படிங்கிற ப்ராப்ளத்தை ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே டினாமினேட்டரில் டிகிரி வந்து 3, நியூமரேட்டரில் டிகிரி வந்து 1. ஸோ திஸ் இஸ் த ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஸோ அப்போ நீங்கள் வந்து தெரியும் ஸோ a by so a by first factor plus b by z minus 2 plus c by z plus 1. So இதுக்கு partial fraction apply பண்ணீங்கன்னா a equal to 1, so b equal to 2, c equal to minus 3 கிடைக்கும். Therefore f of z equal to so 1 by z plus b value 2 by z minus 2, c value minus 3 by z plus 1 அப்படின்னு வந்துடும். ஸோ இதுதான் உங்களுக்கு f of z. ஸோ இங்கே region பார்த்தீங்கன்னா 1 less than mod z plus 1 less than 3. So this is a different kind of region is mentioned. இதுவரை நம்ம பார்த்தது எல்லாமே so mod z center is origin. But இங்க other than the origin இருந்துச்சுன்னா how to do அப்படிங்கிறது தான் important. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா put u equal to z plus 1 அப்படின்னு எடுக்கிறோம். இது நாமளாவே அசியூம் பண்றோம். இந்த வேல்யூவை u ன்னு அசியூம் பண்றோம். Therefore 1 less than mod u so 1 less than mod u less than 3 அப்படின்னு வந்துரும். ஸோ இப்போ இதுல இருந்து so 1 less than mod u ஸோ அப்புறம் mod u less than 3 அப்படின்னு வந்துரும். ஸோ இந்த z எல்லாம் u க்கு கன்வெர்ட் பண்ணுங்க. 1 by ஸோ z இருக்கிற இடத்துல u minus 1 அப்படின்னு போடலாம். plus 2 by u minus 1 minus 2 போடலாம். minus 3 by ஸோ u minus 1 plus 1 அப்படின்னு போடலாம். ஸோ 1 by u minus 1 plus 2 by u minus 3 minus 3 by u. ஸோ இங்கே u மட்டும் இருந்துச்சுன்னா just leave it. அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஸோ u minus 1 அப்போ uக்கு ஒன்றுக்கு இதில் கிரேட்டர் சைடு u இருக்குது. இது ரெண்டு u வெளியெடுங்க. ஸோ இங்கே u 3 இருக்கிற இடத்துல கிரேட்டர் சைடு 3 இருக்குது. 3 வெளியே எடுத்துருங்க. ஸோ இங்கே எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணமோ அதே மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டு ஃபைனலாக ஸோ u இருக்கிற இடத்துல எல்லாம் z plus 1 போட்டிங்கன்னா ஸோ you will get the required answer. ஸோ இந்த வேல ஸோ இதை பாருங்க. ஸோ சம்டைம் இந்த ரீஜன் இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. at z equal to 2 அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஸோ ஆக்சுவலாக mod z minus 2 less than 1 இப்படி கொடுத்தா everybody know very well. இங்கே எப்படி பண்ணமோ ஸோ u equal to z minus 2 then mod u is less than 1 அப்படின்னு எடுத்து ப்ரொசீட் பண்ணும். ஆனால் at z equal to 2 அப்படிங்கிற ரீஜன் கொடுத்தாங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ z minus 2 equal to 0 இப்படி இருந்துச்சுன்னா mod z minus 2 less than 1. ஸோ இப்படி டைரெக்டாக கொடுத்தா எல்லாரும் தெரிஞ்சு ஈஸியாக செய்திருவாங்க. ஸோ அதை இன்டைரக்டாக at z equal to 2ன்னு கொடுப்பாங்க. சில ப்ராப்ளத்தில் at z equal to 0ன்னு கொடுப்பாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஸோ mod z less than 1 அப்படிங்கிற ரீஜன். ஸோ at z equal to 1 அப்படின்னா mod z minus 1 less than 1. ஸோ at z equal to 2 அப்படின்னு கொடுத்தாங்கன்னா mod z minus 2 less than 1 அப்படின்னு அர்த்தம். ஸோ ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் இன்டைரக்டாக ரீஜன் கொடுத்தா ஸோ யூ கேன் find out the answer expansion in the very easiest way. கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்குங்க. அப்போ ஒரு லாரன்ஸ் சீரிஸ் எக்ஸ்பான்ஷனை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா
first step we have totally two steps. முதல் ஸ்டெப்ல என்ன பண்ணுங்க அப்படின்னா so partial fraction apply பண்ணுங்க. so partial fraction apply பண்றதுக்கு முன்னாடி to check whether it is a proper fraction or improper fraction. so proper இருந்துச்சுன்னா as usual அதை வந்து partial fraction பண்ண பிறகு so region எடுத்துக்கங்க. region எடுத்துக்கிட்டு so corresponding concept apply பண்ணி expand பண்ணுங்க. you will get the answer.